இன்றைக்கி செய்ய போகிறது என்னதுன்னா முரல் மீன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு தான் குழம்பு செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். முதல்ல முரல் மீன் நல்லா க்ளீன் பண்ணி அதை இப்படி ரெண்டு பீஸாக கட் பண்ணியுமே எடுத்துடுங்க. நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இதே போலவே கட் பண்ணி எடுங்க. ஏன்னா இது குழம்புக்குள்ளெல்லாம் போட நேரம் உதிர்ந்துடும், அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். அப்புறம் ஒரு அரை முறி தேங்காயுமே துருவி எடுத்துடுங்க. அதுவுமே மிக்ஸி ஜாரில் போடுங்க. இதுக்குள்ளே மசாலா தான் நம்ம அரைக்க போகிறோம். அது கூட 1/4 ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் ஒரு 5 இல்லைனா ஒரு 4 சின்ன வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே தொளி உரித்து போட்டுடுங்க. அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியுமே பாதி கட் பண்ணி போட்டுக்கிடலாம். அது கூட வீட்டிலேயே திரிச்ச இது வத்தல் பொடி இருக்குது பார்த்தீங்களா, தனி வத்தல் பொடி, அதுவுமே ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுடுங்க. அது கூட மல்லிப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுடுங்க. போட்டதுக்கப்புறம் ஒரு 4 இல்லைனா 5 இலை கருவேப்பிலை உருவி போட்டுக்கிடலாம். அது கூட ஒரு 1/4 டம்ளர் இல்லைனா ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அதுமாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கிடுங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியுமே கரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம மீன் குழம்பு வைக்கக்கூடிய கடாயை எடுத்துக்கிட்டு கடாயில் இந்த மிளகும் ஊற்றிட்டு அந்த புளி தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுடுங்க. விட்டதுக்கு அப்புறம் 3 மிளகா கீறி போட்டுடுங்க. பாதி கட் பண்ண தக்காளி இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே போட்டுக்கிடலாம். அதுக்கப்புறம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் உப்புமே போட்டுக்கிடுங்க. உப்பு போட்டுமே நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் இந்த மீன் நம்ம கழுவி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மீனுமே போட்டுக்கிடலாம். ஏன்னா இந்த மீன் உடையுமா, அதனால் லேட்டாக போட்டால் போதும். நல்லா கொதித்ததுக்கு அதுக்கப்புறம் நல்லா கொதிக்குது பார்த்தீங்களா, நல்லா கெட்டி ஆகட்டும், அந்தளவு நல்லா கொதிக்கட்டு. அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையுமே உருவி போட்டுடுங்க. இது ஒரு சைடில் கொதிக்கட்டு, இன்னொரு சைடில் ஒரு கடாயை நல்லா சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிட்டு அதுவுமே நல்லா சூடாகட்டும். ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் இருக்குது பார்த்தீங்களா, வெந்தயம் போட்டுடுங்க. ஒரு 4 இல்லைனா 5 சின்ன வெங்காயம் எடுத்து பொடி வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிட்டு அப்புறம் அதுவுமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கருவேப்பிலையுமே உருவி போட்டுக்கிட்டு அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இந்த குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அது கூடவே ஊற்றுங்க. இதே மாதிரி தாளித்து ஊற்றினா அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் முரல் மீன் குழம்பு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி பாருங்கள்.